முள்ளும் மலரும் ரிலீஸ் ஆகி 2 மாதமே ஆகியிருந்தது. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் சின்னப்பா தேவர் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்து விடுகிறார். திரையுலகமே சென்று அஞ்சலி செலுத்துகிறது. மகேந்திரனுக்கு சென்று அஞ்சலி செலுத்த அப்போது அவரிடம் கார் இல்லை. தவித்துப்போன நிலைதான். அஞ்சலி செலுத்தப் போக வேண்டுமே. பலரிடம் முயற்சித்தும் பலனில்லை. அப்போது அங்கு தயாரிப்பு நிர்வாகியாக பல படங்களில் பணிபுரிந்த பாலகிருஷ்ணன் என்பவர் யதேச்சையாக வருகிறார். பாலகிருஷ்ணனிடம் மகேந்திரன் சொல்ல, பாலகிருஷ்ணன் உடனே தனது அம்பாசிடர் காரை எடுத்து வருகிறார். இருவரும் காரில் சென்று தேவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். மகேந்திரனுக்கு இந்த நிகழ்வு நெகிழ்வாகிவிட்டது. அவர் உடனே பாலகிருஷ்ணனிடம், அடுத்த படத்துக்கு நீங்கள்தான் தயாரிப்பாளர் என்கிறார். தேவர் இறந்து சரியாக 1 வருடம் 1 மாதம் கழித்து பாலகிருஷ்ணன் தயாரிப்பில் மகேந்திரன் இயக்க அந்த படம் ரிலீஸ் ஆகிறது. அதுதான் அசத்தல் படமான உதிரிப்பூக்கள். பொதுவாக இறப்பு வீட்டில் நாம் காணும் காட்சி என்னவாக இருக்கும்? மலர் மாலைகள் மற்றும் உதிர்ந்த உதிரிப்பூக்கள். ஆம், தேவர் வீட்டில் இயக்குனர் கண்ட உதிரிப்பூக்கள் தான் படத்தின் தலைப்பு.